அதாவது தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றுத்துறையின் சார்பாக அண்ணே பசுக்காரனை நிப்பாட்டுங்க அண்ணன் இறங்கணும் டிரைவர் சார் சொல்லோ தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றுத்துறையின் சார்பாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அக்கா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல காலநிலை மாற்றமாக அந்த காலநிலை மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கா பாத்துல இப்ப காலையிலே பார்த்து 8:00 எவ்வளவு வெயில் அடிக்குது பாத்தாக்கா மே மாசம் அடிக்க வேண்டிய வெயில் இப்ப அடிக்குது திடீர்னு பார்த்தா பனி அதிகமா விழுகுது திடீர்னு பார்த்தா மழை வருது திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை வருது ஆமா மழை வர இடத்துல வெயில் வருது இதுதான் காலநிலைகள் மாற்றம் இந்த காலநிலை மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களாகிய நம்மதாக்கா ஆமா இது ஏன் மக்களாகிய நம்மதான் சொல்றோம்னா அக்கா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மரம் செடி கொடி ஒவ்வொன்றும் அழிக்க அழிக்க இயற்கை சீற்றங்கள் ஏற்படுதுக்கா முன்னால வந்து மலைகளை பாதுகாத்தாங்க வன விலங்குகளை பாதுகாத்தாங்க இயற்கையை பாதுகாத்தாங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பல்லுயிர் சோலைகளை பாதுகாக்கணும் அக்கா இந்த பல்லுயிர் சோலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்லுயிர் சோலையில மனுஷனாக நாம யாருமே உயிர் வாழ முடியாதுக்கா இந்த பல்லுயிர் சோலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய சிறு உயிரில இருந்து பெரிய உயிர் வரைக்கும் கடல் வாழ் உயிரினம் மலை வாழ் உயிரினம் நிற்பன நடப்பன பரப்பன தவழ்வன இது எல்லாமே சேர்ந்த பல்லுயிர் சோலை அக்கா இன்னைக்கு நம்ம இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை சார்ந்து நம்ம வாழ்வோம் புரியுதாக்கா அந்த மரத்தை சார்ந்து நம்ம வாழ்வோம் ஆனா சுத்தமான காத்து தருது சுத்தமான வேல் தருது அதை சார்ந்து நம்ம வாழ்வோம் புரியுதாக்கா அதனால உங்களை வந்து சார்ந்து வாழணும் சொல்லிக்கிட்டு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா
ஒரு முறை பயன்படுத்தி கீழே வரக்கூடிய பிளாஸ்டிக் கவரும் பாலித்தீன் கவர்கள் இருந்தாக்கா ஒரு முறை பயன்படுத்தி கீழே வரும் இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து மண் வளத்தை கெடுக்குது. அது மண்ணில் எளிதில் மக்கி போகாதுக்கா. அது மக்கி போக சுமார் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிறது. அது மக்கி போகாம கெடுக்கிறதுனால மண் வளம் கெடுது, மண்ணை மலட்டு தன்மை அடைய செய்யுதா. அது மாத்திரம் இல்லக்கா, அதே பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி நம்ம கீழே போட்டு போயிடும். வாயில ஜீவன்கள் ஆடு மாடு கால்நடைகள் அது ஏதோ ஒரு உணவுகளை சாப்பிட்டு ஜீரண சக்தியாகாம இறந்து போகுது. அதே பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ஒரு கடல் போய் நம்ம கடல் சார்ந்து வாழ்றோம், கடல் நதிக்கு எரிஞ்சு விட்டு போயிடுறோம். அங்க வாழக்கூடிய கடல் வாழ் உயிரினம் ஏதோ ஒரு உணவு நினைச்சு சாப்பிட்டு ஜீரண சக்தியாகாம இறந்து போகுது. விலைமதிக்க முடியாத மீன்கள், நிறைய மீன்கள் இறந்து போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு முறை பயன்படுத்தி கீழே வரக்கூடிய பிளாஸ்டிக் கவரும் பாலித்தீன் கவரும் தாக்கா. இதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணோம்னா துணிப்பைகளை பயன்படுத்தணும், மீண்டும் மஞ்சள் பையை பயன்படுத்தணும், கட்டப்பையை பயன்படுத்தணும், ஜனல் பைகளை பயன்படுத்தணும். இந்த மாதிரி பைகளை பயன்படுத்தணும்னா இது அழுக்கான துவைச்சு வச்சுக்கலாம். ஒருவேளை கிழிஞ்சு போய் கீழே போட்டோம்னா கச்சு வச்சுக்கலாம்க்கா. ரொம்ப டேமேஜ் ஆகி கீழே போட்டோம்னா மண்ணில் வந்து இது எதிர்த்து மக்கி போகுங்க. அதனால வந்து பிளாஸ்டிக் பையினுடைய பயன்பாடு நம் உடல்நல பிளாஸ்டிக்கை உபயோகம் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடி வருத்தம் கொள்ளாதீங்க. பிளாஸ்டிக் கவரும் பாலித்தீன் கவரும் நம்மளுக்கு ஏகப்பட்ட விளைவுகள், ஏகப்பட்ட நமக்கும் சரி, நம்ம மண்ணுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏகப்பட்ட விளைவு ஏற்படுத்தி சொல்லிக்கிட்டு இதுக்கு மாற்ற துணிப்பைகளை பயன்படுத்துங்க. அது மட்டும் வீட்டுக்கு அவசியம் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும்.